Hello everyone. So in the video நம்ம engineering thermodynamicsல some important 2 marks பார்க்க போறோம். Okay. Already சிஸ்டத்தை பத்தி போட்டுருந்தோம். அதுக்கு அப்புறமா இருக்கிற 2 marks போடுறோம். Okay. First one, what is the thermodynamic law used for measurement of temperature and state it? So thermodynamic lawல measurement of temperatureல என்னெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு கேக்குறாங்க. அப்போ temperature measurement அப்படிங்கும்போது கண்டிப்பா 0th law of thermodynamics தான். ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்துடலாம். If two systems are each in thermal equilibrium with a third system, then they are in thermal equilibrium with each other. Thermal equilibrium அப்படின்னாவே டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பிசிங்கிற 3 சிஸ்டம் எடுத்துக்கிறோம். இப்போ ஏ அண்ட் பி வந்து தெர்மல் ஈக்குலிபிரியமா இருக்கு, அண்ட் தென் ஏ அண்ட் சி வந்து தெர்மல் ஈக்குலிபிரியமா இருக்கு அப்படின்னா பி அண்ட் சி ஆர் இன் தெர்மல் ஈக்குலிபிரியம். ஓகே, அதான் வந்து 0th law of thermodynamics. இதை எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் அண்ட் கேலிப்ரேஷன், thermal calibration in industrial processes, thermal comfort in building design, thermal analysis in scientific research. Okay, so next, how do you represent a quasi-static process? Quasi-static process na almost slow process அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஈக்குலிபிரியம் ஸ்டேஜ் வந்து அட்டைன் ஆயிட்டே இருக்கும் அப்படிங்கிறது quasi-static process. இப்போ நம்ம ஒரு டயக்ராம் வச்சு புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. அந்த சிலிண்டருக்குள்ள சம் கேசஸ் ஃபில் பண்ணிருக்காங்க. இப்போ கேஸோட ப்ரெஷருக்கு ஈக்குவலா நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா பிஸ்டனோட மேல வந்து சம் வெயிட் வைக்கிறோம், அண்ட் தென் பாத்தீங்கன்னா மேல 2 ஸ்டாப்ஸ் வச்சிருக்கோம். இது எதுக்கான பாத்தீங்கன்னா பிஸ்டனோட எக்ஸ்ட்ரீம் ரீச் ஆகாத அட்டைன் பண்றத ஸ்டாப் பண்றதுக்காக. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயிட் வந்து எங்க மூவ் ஆகும், இந்த பிஸ்டன் வந்து எங்க ஸ்டாப் ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த 2 ஸ்டாப்ஸ் கிடையாது ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ என்ன பண்றோம்னா இப்போ இதை வந்து நம்ம ப்ரெஷர் வால்யூம் டயக்ராம்ல டிரா பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வெயிட் மட்டும் எடுக்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 200 kg இருக்கு அப்படின்னா 20 நம்ம ரிமூவ் பண்ணிட்டு வரோம். 20 kg ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ப்ரெஷர் ஈக்குவலைஸ் பண்றதுக்காக அந்த பிஸ்டன் வந்து இனிஷியல் பொசிஷன்ல இருந்து ஒரு 2வது பொசிஷன் மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அப்போ அட் த டைம்ல ப்ரெஷர் எவ்வளவு வால்யூம் அப்படிங்கறத மெஷர் பண்ணி இந்த ப்ரெஷர் வால்யூம் டயக்ராம் டிரா பண்ணிக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் வெயிட்டை ரிமூவ் பண்றோம். அடுத்து என்னன்னா 2வது ஸ்டேஜ்ல அதை ஈக்குவலைஸ் பண்றதுக்காக ஒரு பாயிண்ட் அட்டைன் பண்ணும். தட் மீன்ஸ் ஒவ்வொரு வெயிட்டை ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டை அட்டைன் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, அப்போ ஒவ்வொரு வெயிட்டை ரிமூவ் பண்ணிட்டே இருக்கும். அட் லாஸ்ட்ல பிஸ்டன் வந்து ஒரு ஃபைனல் கண்டிஷனை அட்டைன் பண்ணிடும். அப்போ வெயிட்டை ரிமூவ் பண்ண ஒவ்வொரு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த பிஸ்டன் வந்து ஒரு ஈக்குலிபிரியம் ஸ்டேஜ் அட்டைன் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கிராஃப்ல டிரா பண்ண போறோம். அந்த ப்ராசஸ் பேர் வந்து quasi-static process அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, quasi-static process is a type of thermodynamic process that occur very slowly, allowing the system to remain in equilibrium at this stage of the process. System undergoes a sequence of equilibrium states and the system is assumed to be state of balance at every instant. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வெயிட் ரிமூவ் பண்ண நம்மளுக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஈக்குலிபிரியம் ஸ்டேஜ் வந்து அட்டைன் ஆயிட்டே இருக்கு. இது வந்து ஸ்லோ ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறது வந்து quasi-static process. And then list the forms of energy that contribute to the internal energy of the system. Internal energy என்ன இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. Maybe kinetic energy, potential energy, thermal energy, nuclear energy, gravitational energy, and then internal potential energy and elastic potential energy. These are some forms of energy in contribute to the internal energy of the system. Okay. Next is a quantity whose cyclic integral is 0 a property. கண்டிப்பா cyclic integral of any property is 0. Cyclic integral of any property is 0 because வந்து ஒரு ப்ராசஸ் வந்து 1ல இருந்து 2 நடக்குது அப்படின்னா மறுபடியும் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா 2ல இருந்து மறுபடியும் 1க்கு ரிட்டர்ன் ஆக ஆரம்பிக்கும். அதாவது ஃபைனல் ஸ்டேட் வந்து என்ன ஆகும், மறுபடியும் ரீஸ்டோர் டு தேர் ஒரிஜினல் ஸ்டேட். அப்போ கண்டிப்பா சைக்கிளிக் இன்டெகிரல் ஆஃப் எனி ப்ராப்பர்ட்டி இஸ் 0 அப்படிங்கிறது வந்து ஃபைனல் ஸ்டேட் வந்து இனிஷியல் ஸ்டேட்டுக்கு மறுபடியும் ரீஸ்டோர் ஆகும் அப்படிங்கறத வந்து. ஸோ கண்டிப்பா சைக்கிளிக் இன்டெகிரல் ஆஃப் எனி ப்ராப்பர்ட்டி இஸ் 0. State the principle of increase of entropy. The total entropy of an isolated system tends to increase over time and it approaches a maximum value at equilibrium. So entropy of an isolated system என்னன்னா கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கும் அப்படிங்கறத வந்து principle of increase in entropy. Next, availability. What do you mean by availability? Availability அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸர்ஜின்னு சொல்லுவோம். It refers to the maximum useful work that can be obtained from a system undergoing a thermodynamic processes while the system interacts with its surrounding. System வந்து சரௌண்டிங் இன்டராக்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் யூஸ்ஃபுல் ஒர்க் வந்து அப்டைன் ஆகுது அப்படிங்கறத வந்து அவைலபிலிட்டி. இப்போ எவ்வளவு அமௌண்ட் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 kJ இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா அதுல எவ்வளவு யூஸ்ஃபுல் ஒர்க் ஜெனரேட் ஆயிருக்கு அப்படிங்கறது வந்து அவைலபிலிட்டி. நெக்ஸ்ட், how do you differentiate heat pump and refrigerator? Heat pump and refrigerator ரெண்டுமே பாத்தீங்கன்னா என்ன கான்செப்ட் கீழ ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா
தெர்மோடைனமிக்ஸோட செகண்ட் லா கிளாசியஸ் தியரத்தை பொறுத்து ஒர்க் ஆயிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஹீட் பம்ப் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா மெயின் பர்பஸ் வந்து அதோட டெம்பரேச்சர் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் வந்து அட்மாஸ்பியர் டெம்பரேச்சரோட அதிகமா இருக்கும். அதே மாதிரி ரெஃப்ரிஜரேட்டர் அப்படிங்கும்போது அதோட லோயஸ்ட் டெம்பரேச்சர் வந்து அட்மாஸ்பியர் டெம்பரேச்சரோட கம்மியா இருக்கும். ஹீட் பம்ப் வந்து கண்டினியூஸா வந்து ஹீட்டிங்காக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஹீட்டிங் ஜோன். அண்ட் தென் ரெஃப்ரிஜரேட்டர் வந்து கண்டிப்பா கூலிங் சிஸ்டத்துக்காக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, பார்த்துலாம். The primary purpose of a heat pump is to transfer heat from a lower temperature source to higher temperature space, providing a heating. But in refrigerator, the purpose is to transfer the heat from lower temperature source to higher temperature source, thereby cooling of contents. And heat is extracted from the lower temperature source and transferred to a higher temperature phase for heating. Lower and higher transfer பண்ற heat வந்து எங்க யூஸ் பண்றாங்கன்னா heating யூஸ் பண்ணிருக்காங்க. பட் இந்த ரெஃப்ரிஜரேட்டர்ல it is for cooling. இப்போ COP அப்படின்னு ஒரு பேராமீட்டர் இருக்கு. COP அப்படிங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். நார்மலா வந்து ஹீட் பம்ப் ரெஃப்ரிஜரேட்டர் ரெண்டுமே வந்து ஒர்க் கன்சியூமிங் டிவைசஸ். இதுல வந்து பெர்ஃபார்மன்ஸ் எப்படி சொல்லணும்னா COPன்னு சொல்லுவோம், எஃபிஷியன்சின்னு சொல்ல மாட்டோம். அப்போ COP ஆஃப் ஹீட் பம்ப் இஸ் a measure of heating efficiencyன்னு சொல்லுவோம். So இதுல வந்து COP of heat pump வந்து always higher than that of a heat pump, COP of the heat refrigerator அப்படின்னு சொல்லுவோம். பட் ரெஃப்ரிஜரேட்டர்ல COP வந்து ஹீட் பம்ப் விட கம்மியா தான் இருக்கும். அண்ட் தென் இதோட டெம்பரேச்சர் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் தட் இஸ் சோர்ஸ்ல இருக்கிற டெம்பரேச்சர் வந்து கண்டிப்பா அட்மாஸ்பியர் அதிகமாக தான் இருக்கும் ஹீட் பம்ப்ல. அதே மாதிரி ரெஃப்ரிஜரேட்டர்ல அதோட டெம்பரேச்சர் கம்மியா தான் இருக்கும். கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறது பாத்துருவோம். கெல்வின் பிளாங்க் ஸ்டேட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா no heat engine can operate in a cycle while transferring heat with a single reservoir அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் ஒரு சிங்கிள் ரிசர்வாயர் வச்சு நம்ம எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா ரெண்டு ரிசர்வாயர் வேணும். திஸ் ஹையர் டெம்பரேச்சர் ரிசர்வாயர், லோயர் டெம்பரேச்சர் ரிசர்வாயர். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்னு வந்து ஹையர் டெம்பரேச்சர் ரிசர்வாயர் ரெட் கலர்ல இருக்கிறது, ப்ளூ கலர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா லோயர் டெம்பரேச்சர் ரிசர்வாயர். இதுல இருந்து என்ன பண்ணுதுன்னா சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து இன்ஜினுக்குள்ள போயிட்டு யூஸ்ஃபுல் ஒர்க்கை ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்குது. ரிமைனிங் பார்ட் ஆஃப் த ஹீட் வந்து பாத்தீங்கன்னா லோயர் டெம்பரேச்சர் ரிசர்வாயருக்கு போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னா கண்டிப்பா ரெண்டு ரிசர்வாயர் வேணும் அப்படிங்கறத வந்து இதோட கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் ரிமைனிங் 2 மார்க்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் கமெண்ட். தேங்க்யூ.